இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் ஓரின திலேப்பியா மீன் உற்பத்தி குறித்து திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய மீன்வளத்துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் செல்வராஜ் அவர்கள் தரும் தகவல்கள். அனைத்து திலேப்பியா மீன் குஞ்சு உற்பத்தி செய்யக்கூடிய வகைகள் என்ன மெத்தடுன்னு சொல்ல போகிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் இன்றைக்கி ஆல்மேல் திலேப்பியா யூஸ் பண்ணுறாங்கன்னா, பண்ணையில் பார்த்தீங்கன்னா ஜிலேபி மீன் பார்த்தீங்கன்னா ஈஸியாக ப்ரீட் ஆகக்கூடிய ஸ்பீசிஸ். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஆண் மீன் மட்டும்தான் பண்ணையில் பயன்படுத்தலாம். இப்போ பெண் மீனோடு சேர்ந்து போட்டோம்னா என்ன ஆகும்னா சீக்கிரம் இனப்பெருக்கம் செஞ்சு குஞ்சு வளராது. அதனால் என்ன பண்ணுறோன்னா குஞ்சு பொறிப்பகத்தில் ஆண் குஞ்சு மட்டும் ஹார்மோன் பயன்படுத்தி நாங்கள் உற்பத்தி பண்ணுறோம். இந்த ஹார்மோன் பயன்படுத்தக்கூடிய மெத்தட் பார்த்தீங்கன்னா ஃபீடில் இந்த உணவில் ஹார்மோன் 60 மில்லிகிராம் பர் கேஜி ஃபீடில் மிக்ஸ் பண்ணி இது மீன் ஜிலேபி குஞ்சுக்கு கொடுப்போம். ஸோ அந்த தீனி கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த ஜிலேபி குஞ்சுகள் பார்த்தீங்கன்னா அதை ஒரு 21 நாள்லேருந்து 28 நாள் இந்த குஞ்சு கொடுத்து அந்த உணவு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இனப்பெருக்கம் உறுப்பு இப்போ ஃபீமேலில் பார்த்தீங்கன்னா ஓவரி என்ன ஆகும்னா டெஸ்டிஸாக மாறும். அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா டெஸ்டிஸ் ஓவரியில் பார்த்தீங்கன்னா எஸ்ட்ரோஜன் லெவல் ஏறாது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னா அந்த ஓவரி டெஸ்டிஸாக மாறுது. ஸோ இந்த மாதிரி இது இந்த அறிவியல் பிரகாரமாக இந்த திலேப்பியா குஞ்சு பொறிப்பகம் பயன்படுத்துகிறாங்க. பண்ணையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆண் மீன் தான் பயன்படுத்தலாம். ஸோ ஆண் மீன் மட்டும் பயன்படுத்தும் போது என்ன ஆகுதுன்னா வளர்ப்பு நம்ம அதிகரித்து ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். ஸோ இன்னொரு என்னென்னா இப்போ ஆண் மீன் மட்டும் பயன்படுத்தும் போது நம்மளுக்கு இங்கே ஸ்டாக்கிங் டென்சிட்டி அதிகமாக ஒரு மீட்டர் ஸ்கொயர் சதுர மீட்டர் ஸ்கொயரில் நிறைய நம்பர்ஸ் போட்டு ப்ரொடக்ஷன் அதிகமாக எடுக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா என்னென்ன வளர்ப்பு முறைகள் பார்த்திங்கன்னா கூண்டில், அதே மாதிரி குளத்தில், அப்புறம் சிமெண்ட் தொட்டியில், இந்த மாதிரி வெவ்வேறு முறைகளில் வளர்ப்பு முறைகள் பண்ணலாம். ஸோ இதில் முக்கியமாக அதிகமாக இப்போ திலேப்பியா அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வகையில் கூண்டு வளர்ப்பு அதிகமாக பண்ணுறாங்க. இப்போ பார்த்திங்கன்னா ரிசர்வாயரில், அதே மாதிரி ஏரியில் பார்த்திங்கன்னா கூண்டு அமைத்து கூண்டு இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. இப்போ இந்த ஆல்மேல் திலேப்பியா சீடு எங்கெங்கே வாங்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ கவர்மெண்ட்டில் சீடு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்ரிக்டட் சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் தான் இருக்குது. எல்லோரும் ஆல்மேல் திலேப்பியா ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. அதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா ஹார்மோன் பயன்படுத்துறதுனால சில என்வரான்மெண்டல் கன்சர்ன்ஸ் எல்லாம் இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்டீரிங் கமிட்டின்னு சொல்லி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க யூஸ்வலாக இது கொடுப்பாங்க, பர்மிஷன் கொடுப்பாங்க எந்தெந்த எந்த மாதிரி முறையில் திலேப்பியா குஞ்சு பொறிப்பகம் வச்சுக்கலான்னு. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மீன்வள பல்கலைக்கழகத்தை பார்த்தீங்கன்னா இப்போ எங்கள் பாரூர் சென்டரில் பார்த்தீங்கன்னா ஆல்மேல் திலேப்பியா ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹார்மோன் ஃபீடில் கலந்து 21 நாள் கொடுத்து அதுலேருந்து வரக்கூடிய சீட்ஸ் தான் இதுக்கு பண்ணைக்கு கொடுக்குறோம். அது மாதிரி நம்ம தமிழ்நாடு ஸ்டேட் ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கிருஷ்ணகிரியில் சீட் ப்ரொடக்ஷன் சென்டர் இருக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா இதே மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ஹார்மோன் பயன்படுத்துறதுனால எதுவும் பிரச்சனை இருக்கான்னு சொல்லிட்டு பொதுவாக எல்லாருக்கும் ஒரு கேள்வி வரலாம். இப்போ 21 நாள் பயன்படுத்த திலேப்பியா குஞ்சு உடனே மார்க்கெட்டுக்கு போகாது. அது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 மாதம், குறைஞ்சது 4 மாதம் பண்ணையில் வளர்க்கப்பட்டு அப்புறம் தான் இதுக்கு மார்க்கெட்டுக்கு போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் ரெசிடியூஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. குறைஞ்சது ஒரு வாரமே இல்லை 2 வாரம் நம்ம ஹார்மோன் தீனி நிப்பாட்டினது பார்த்தீங்கன்னா சர்க்குலேஷன்லேருந்து குறைஞ்சிரும். ஸோ நம்ம கொடுக்குற சிந்தட்டிக் ஹார்மோன் ஹார்மோன் பாடி லெவல்லேருந்து குறைஞ்சிரும். அதனால் எந்த மாதிரி பயம் இல்லை. மீன்ஸ் அந்த மாதிரி மீன் சாப்பிடலாமா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு கேள்வி எல்லாருக்கும் வரலாம். இப்போ ஃபார்மர்ஸ்குள்ளேயோ இல்லை கன்சியூமருக்குள்ளே அந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம். அதில் எந்த விதமான பயம் இல்லை, சாப்பிடலாம், தாராளமாக சாப்பிடலாம், சேஃப் டு கன்சியூம். இப்போ இந்த மெத்தடாலஜி திலேப்பியாவுக்கு மட்டும் இல்லாமல் வேறு வெவ்வேறு வளர்ப்பு மீன்களுக்கும் பயன்படுத்தலாம். ஆனால் ஹார்மோன் டோஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணும். ஸோ ஹார்மோன் டோஸ் ஸ்டாண்டர்டைஸ் பண்ணால் இதே ஆல்மேல் திலேப்பியா ப்ரொடக்ஷன் டெக்னாலஜி வேறு இந்த கலர் மீன், அதே மாதிரி சில உணவு மீன்களை பார்த்தீங்கன்னா சாதா கெண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆண் மீன்கள் வேகமாக வளரும். இப்போ திலேப்பியாலையும் பார்த்தீங்கன்னா இதே தான். ஆண் மீன்கள் வளர்ப்பு ஒரு 25%லேருந்து 30% பெண் மீனோட கம்பேர் பண்ணும்போது வேகமாக வளரும். ஸோ இந்த மாதிரி வேகமாக வளர ஆண் மீன்
இருக்கிற வெரைட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வந்து மெத்தட் யூஸ் பண்ணலாம் சார். இது இப்போ நாங்கள் யூஸ் பண்ணுற திலேப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ மீன் வளர்ப்புக்காக பயன்படுத்தக்கூடிய திலேப்பியா வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஜெனட்டிக்லி இம்ப்ரூவ்டு ஃபார்ம்டு திலேப்பியான்னு சொல்லுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ப்ரீடிங் பண்ணி வந்த வந்து மீன் வகை. இதில் வந்து திலேப்பியா வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏரி குளம் இதில் எல்லாமே இருக்கும். ஜிலேபி மீன் சொல்லுவாங்க பொதுவாக. அந்த வெரைட்டிக்கும் இந்த கிஃப்ட் திலேப்பியான்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து வித்தியாசம் இருக்குது. கிஃப்ட் திலேப்பியா சொல்கிறது வந்து ரேதியல் விதியா வந்து பார்த்தீங்கன்னா வந்து செலக்டிவ் ப்ரீடிங் பண்ண வெரைட்டி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேகமாக வளரும். ஸோ இன்னொரு வந்து இது வந்து ப்ரீட் ஆகாது. இப்போ வந்து வேறு திலேப்பியாவில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ்லேயே வந்து ப்ரீட் ஆயிரும், குட்டி வந்து போடும். இந்த திலேப்பியா மீன் வந்து ஒரு முக்கியமான இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து முட்டை வந்து வாயில் வச்சு அதுலேருந்து குஞ்சு வந்து வெளியில் வரும். இப்போ குஞ்சு பொறிப்பகம் திலேப்பியா கிஃப்ட் திலேப்பியா மீன் குஞ்சு பொறிப்பகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா வாயிலிருந்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா முட்டை வந்து பொறிப்பதற்கு முன்னாடியே வந்து வாயில் வந்து எடுத்துருவாங்க. முட்டையை மட்டும் தனியாக எடுத்து இதில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வந்து போட்டு அதில் வந்து சீடு வந்து தனியாக எடுப்பாங்க. அது ஏன் எடுக்கிறாங்கன்னா இப்போ தனித்தனியாக பாண்ட்லேருந்து வரக்கூடிய சீடு வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து வேரியாகியே வரும். இதே வந்து நம்ம தொட்டியில் வந்து எடுத்து அதுலேருந்து குஞ்சு பொறிப்பகம் எடுக்கும்போது வந்து ஒரே டயத்தில் வந்து நிறையா சீடு எடுக்கலாம். அப்போ நம்ம இங்கே ப்ரீடிங் ஆகும்போது எல்லாமே வந்து சீடு வந்து எடுத்து இப்போ நம்ம மார்க்கெட்டில் வந்து நிறையா கேட்பாங்க. ஒரே ஃபார்மர் வந்து 1000 சீடு இல்லை 2000 சீடு கேட்பாங்க. அப்போ வந்து ஒரே சைஸ் வேரியேஷன் கம்மியாக இருக்கிற சீடு வந்து இந்த மாதிரி மெத்தடில் வந்து எடுத்தோம்னா வேரியேஷன் வந்து கம்மியாக வரும். இன்னொன்று வந்து இந்த திலேப்பியா மீன் சொல்கிறது வந்து சிச்சிலிடே குடும்ப சார்ந்த மீன் வகைகள். இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவுக்கு ரொம்ப பயன்படுத்தக்கூடிய வெரைட்டி வந்து இந்த ஜிலேபி கெண்டேன்னு சொல்லுவாங்க. அதுலேயும் இந்த வெரைட்டி வந்து கிஃப்ட் திலேப்பியா ஜெனட்டிக்கலி இம்ப்ரூவ் ஃபார்ம் திலேப்பியா. இது வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் மலேசியாவிலேருந்து டெவலப் பண்ணக்கூடிய வெரைட்டி. இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 ஆசிய நாடு எல்லாமே சேர்ந்து இதில் ஆராய்ச்சி செஞ்சு மலேசியாவில் வந்து வந்தக்கூடிய வெரைட்டி இது. மேலும் விவரங்கள் பெற முனைவர் எஸ் செல்வராஜ் அவர்களை 08004941758 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். 31/7/2024 புதன்கிழமை அன்று பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் வேளாண் சாதனையாளரில் பரன்மேல் ஆடு வளர்த்து பயனடைந்த திருவாரூர் மாவட்டம் குடவாசல் தாலுகா பெரியங்குடி கிராம வேளாண்மையாளர் எஸ் முகமது மொனஃபர் அவர்கள் தரும் யோசனைகள். வேளாண் ஆலோசனை நேரத்தில் கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, விருதுநகர் ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை. வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் நோயின்றி குதிரைகளை வளர்த்தல் குறித்து திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை கால்நடை மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய கால்நடை மரபியல் மற்றும் இனவிருத்தி துறையின் பேராசிரியர் டாக்டர் எஸ் ராஜேஷ்குமார் அவர்கள் தரும் தகவல்கள் ஆகியன இடம்பெறும். இன்றைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் இடம்பெற்ற அனைத்து பகுதிகளும் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நம்புகிறோம். பொன் விளையும் பூமி நிகழ்ச்சிகளை நீங்கள் இணையதளத்தின் வழியாகவும் பார்க்கலாம். இணையதள முகவரி www.youtube.com/user/agriculture சென்னை மற்றும் www.doordarshan.gov.in/dd தமிழ். எக்ஸ் மற்றும் ஃபேஸ்புக் ஆகிய சமூக வலைதளங்களில் அக்ரி டிடி சென்னை என்ற முகவரியில் பார்த்து பயன்பெறலாம். உங்களது கருத்துக்கள் மற்றும் ஆலோசனைகள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய மின்னஞ்சல் முகவரி ddagri05chennai@gmail.com. மேலும் வேளாண்மை குறித்த விவரங்கள் பெற www.farmer.gov.in என்ற இணையதளத்திலும் 1801801551 என்ற தொலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.